என்ன பண்ற? இருக்கிறதுலயே பெரிய வெடி 240. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. அளவு குஞ்சா இருக்கு. அது பின்னாடி பேர் ஜெகன்மோகினி. நான் பெற்ற செல்வங்கள் அவ்வளோ ஒரு குடும்ப ஸ்திரினா இதான்ப்பா. சாம்பார், சட்னி, ரவா லட்டு, குலோப் ஜாமுன், வடை, அதிரசம், பாதுஷா. என்ன பண்ற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்புள். இந்த தீபாவளியோட விலாக் போடுங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்குற அளவுக்கு வேறு லெவலில் வைப் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்காது, அம்மா வீடு வந்துருங்க. இந்த தீபாவளிக்கு வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போன உடனே நைட்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா பானிபூரி செஞ்சுருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம வீட்லேயே ஒரு 20 பேர் இருப்பாங்க, அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்தது. அண்ணா வந்து இந்த டைம் சிவகாசியிலே வந்து ஹோல்சேலாக வந்து தீபாவளிக்கு வந்து பட்டாசு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்போவுமே எல்லா வருஷமும் அங்கே தான் வாங்குவாங்க. இந்த வருஷம் நாங்கள்லாம் அவுட்டிங் போகிறோன்னு சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் அண்ணா வந்து இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, கடைசியில் எப்படி வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் போல். அதனால பல்காகவே வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி போனாலும் நைட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு குட்டிஸோடலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆடிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே தான் வந்து அக்கா மாமாலாம் ஊர்லேருந்து வரதா பிளானு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஜாலியாக நைட்டு வைப் பண்ணிட்டோம். நானும் அவரும் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய்ட்டு நெக்ஸ்ட் டே அக்கா மாமா எல்லாத்தையும் பிக் பண்ணிவிட்டு நேராக உக்கடம் மார்க்கெட் போயிட்டோம். எல்லோரும் தீபாவளி அன்னைக்கு தாங்க நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ நாங்களும் அதே பிளானில் தான் இருந்தோம். பட் ஒரே நாளில் எல்லா வெரைட்டிஸையும் வச்சா சாப்பிட முடியாதுங்கிற ஒரு டவுட்டில் சண்டே அன்னைக்கு மார்னிங் நாங்கள் வந்து உக்கடம்ல இருக்கிற அந்த ஃபிஷ் மார்க்கெட் போய் எவ்வளோ என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ அந்த மாதிரி லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எங்கே அது யார் கண்ணிலேயாவது பட்டுருமோன்னு சொல்லிட்டு ஒரு காருக்கு பின்னாடி இப்படி மறைவாக நின்று நாங்கள் மீனை கழுகுறது எங்கள் அறிவை பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மாவோட ஐடியா அழுகிட்டு மேலே கீழே வந்து அம்மா வந்து பியூர் வெஜ் அப்படிங்கிறனால எதுவுமே நான்வெஜ் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் நாங்கள் வந்து சமைச்சோம். ஸோ அன்னைக்கு வெறும் ஃபிஷ்ஷு மட்டும் எடுக்கலான்னு சொல்லி வெறும் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு மட்டும் தான் அன்றைக்கி சாப்பிட்டோம். ஃபிஷ்ஷு ஃப்ரை குழம்புன்னு சொல்லி அன்றைக்கி வந்து ஒரு வெரைட்டியை ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டோம். அடுத்த நாள் தான் வந்து மட்டன் சிக்கன் செஞ்சுக்கலான்னு பிளான். ஸோ எங்கள் ஐடியா எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கோன்னு ஆகிடுச்சு. வாங்கி எந்த ஒரு ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்கணும். அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். அதே போல் வேலையும் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எதுக்காக வந்தவங்கிறதையே மறந்துட்டு முழு வேலைக்காரனாக மாறிட்டு அப்படின்ற மாதிரி ஃபுல் எஃபர்ட்டும் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சாங்க. சார் பரவாயில்லையா, எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. எங்களை மாதிரி சண்டை போடுறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அடிச்சுக்குவோம், அந்த அளவுக்கு நாரிப்போம். ஆனால் அதே சமயம் விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, நானாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் அண்ணா இருக்கும், விட்டு கொடுக்கவே மாட்டோம். எல்லாத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா தான் இருந்துப்போம். மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விலகி போகிற அந்த இதே கிடையாது. அச்சேம் அதுக்கு ஒரு பெரிய பில்லர்னு பார்த்தா எங்களோட ஹஸ்பண்டும் ஒரு காரணம் தான். அவங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் இப்போ வரைக்கும் சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அதே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அண்ணன் கூடயும் அக்கா கூடயும் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டுட்டோம். எல்லோரும் இதே மாதிரி கேங்காக உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அக்கா உட்காரலான்னு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டாரு அப்பா. ஸோ விசேஷம் அப்படின்னாலே கண்டிப்பாக பூ வைக்கணும். அது நம்ம வீட்டு டிக்கெட்டுக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ அப்பா வந்து கெட்டாத பூவாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்களே வீட்டில் உட்காந்து பொறுமையாக கட்டிகிட்டு இருந்தோம். எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இனி சொல்ல வேண்டாம். நெக்ஸ்ட் மெயின் பிச் வந்தாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. தீபாவளி நெக்ஸ்ட் டேனா இன்றைக்கி பலகாரம் சுட்டாகணும்ல. ஸோ வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம்னு சொல்லி எல்லாம் உள்ளே போந்துட்டோம். ஆக்சுவலாக பிளான் வந்து நான் அம்மா அக்கா ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சம்மந்தமே இல்லாமல் அப்பா உள்ளே ஊந்துட்டாரு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் போடுறதுக்கு வந்து இந்த பாகு காய்ச்சும் இல்லைங்க. அப்போ வந்து சர்க்கரையில் வந்து ஏதாவது கிருமி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாகில் வந்து லைட்டாக பால் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அசடெல்லாம் வெளியே வந்துடும். அது வந்து அந்த சுகரில் இருக்கிற கெட்ட அசடு. ஸோ எனக்கே இது தெரியாது, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி. பட் எனக்கு தெரியல, எனக்கு புதுசாக இருந்தது. அதனால தான் அதை நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அசடு இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சுகர் வச்சு எதாவது பாகு பண்ணுறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஐடியாவாக தான் இருக்குது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த ஸ்வீட்டு பலகாரம்லாம் சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் அத்துப்பொடி.
ஏன்னா அப்போ சின்ன வயசில் அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் அப்பாவுக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இந்த டைம் வந்து வேறு லெவலில் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். வந்து எல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா டிஷ்ஷும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு பண்ணாங்க. பண்ணி எல்லாம் அரைங்குறைவாக முடிச்சுட்டு ஏங்கி இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஆளைக்கான கொஞ்ச நேரத்தில் எஸ் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே ஃபன்னாக முடியுறது இதுதான். அப்பா வந்து எல்லாமே ஸ்பீடாக செய்வாங்க. 1 மணி நேரம் தான், 1 மணி நேரத்தில் 10 டிஷ்ஷுனாலும் செஞ்சுருவாங்க. ஆனால் ஒரு டிஷ்ஷு கூட உருப்படியாக வராது. அதுதான் பெரிய விஷயம். ஆனால் அம்மா கிடையாது. ஒரே ஒரு டிஷ்ஷை 1 மணி நேரம் செஞ்சாலும் ஓகேவாக செஞ்சுருவாங்க. அதுதான் 2 பேத்துக்குள்ள இருந்து ஏக பொருத்தமாக இருக்கும். அவங்களோட எப்போ பாரு காமெடி தான். ஸோ அப்பா வேறு இங்கே வேறு சங்கு சக்கரை செய்கிறங்கிற மாதிரி பாதுஷால சூரியகலா சந்திரகலான்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தார். நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைம் எங்கள் அப்பாவை ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்தில் தொல்லை இல்லைப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேங்காக சேர்ந்துட்டோன்னா அவளுக்கு பாட்டுக்கு தனியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. எங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. சாப்பிட்றது தூங்குறது எதுக்கும் என்னை தொல்லை பண்ண மாட்டாங்க. அதனாலே அந்த கேங் சேர்ந்துட்டு அப்பா எப்படா இந்த கேங் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் இருப்போம். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து குலோப் ஜாமுன் செஞ்சு முடிச்சுது. அடுத்தது வந்து பாதுஷா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. டேஸ்ட்டுமே சூப்பராக தான் இருந்தது உண்மையாகவே. பட் அந்த அவுட்புட் பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க பற்றி, அது மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. மற்றபடி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வேறு என்னெல்லாம் பண்ணுச்சு, நீங்கள் என்னமோ பண்ணி தொலைங்கும் போது நீங்கள் கிச்சனை விட்டு வெளியே வாங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிச்சனுக்குள்ளேயே வர மாட்டேன்ட்டாங்க. அடுத்து அதிரசம் ஒன்று அண்ணன் வந்து ஃபுல்லாக அந்த மிக்ஸி வந்து ரெடிமேட்லேயே வாங்கிட்டான். வாங்கி ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இலையில தட்டி போடுறது தான். ஸோ இதுவும் ட்ரை பண்ணோம். இது வந்து மாவு பிணைஞ்சது வந்து ரொம்ப ஹார்டாக பிணைச்சிட்டாங்களே என்னன்னு தெரில. அப்போ வந்து வரமாட்டேன்னுச்சு. நெக்ஸ்ட் டே போடும்போது நல்லா இருந்தது. அடுத்து அம்மா வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாரும் சமையல் கட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மட்டும் அம்மா நைட்டு ஒரு 10 மணி போல் லவாங்க. அதோட அவுட்புட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொறுமையாக பண்ணாலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஈவினிங் நைட்டு கொஞ்சம் எல்லாம் பட்டாசுலாம் வெடிச்சுட்டு, ரொம்பலாம் வெடிக்கல, ஏன்னா நெக்ஸ்ட் டே நல்லா வெடிக்கணும். அதுவும் இல்லாமல் நாங்களும் ரொம்ப ஒர்க் பண்ணுற ஒரு மூட்லேயே இருந்தோம். ஸோ அளவாக குட்டீஸோட அனந்தா ஃபுல்லாக வெடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தீபாவளி வந்தாச்சு. ஒரு 5-5:15 அப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். பட் எனக்கு முன்னாடியே அம்மா எழுந்திரிச்சு வடை போடணும் அது இது நிறைய வேலையாக செஞ்சாங்க. அம்மா சவுண்டு கேட்டு நான் முடிச்சு அம்மா கூட மாட அந்த கோலம் போடுறதுல எல்லாத்தையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் அக்கா எல்லாம் ஒவ்வொருத்தர் தங்கச்சி அண்ணின்னு ஒவ்வொருத்தர் எந்திக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வடை போடுறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வடை பிள்ளையாருக்கு தான் போடணும்னு சொல்லி அம்மா வந்து பிள்ளையார் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட ஃப்ரெண்டு மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை நான் நக்கல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவருக்கு தான் எல்லாம் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி காலையில் தான் வந்து அதிரசம் செய்யும்போது அதிரசம் சூப்பராக வந்துருந்தது. ஸோ அதிரசம் உளுந்த வடை இதெல்லாம் டக்குன்னு ஒரு சைடில் நடந்தது. இன்னொரு சைடில் வந்தால் மாப்பிள்ளைகளை கவனிக்கணும்ல அப்படின்னு எங்கள் அப்பா வந்து என்ன கட்டினவரையும் என் அக்காவை கட்டினவரையும் உட்கார வச்சு நல்லா மண்டையில் வந்து மத்தளம் தட்டினாரு. அதுலேயும் எல்லாருக்கும் மண்டை நல்லா சூடாக இருந்ததாம்மா. என் வீட்டுக்கார வந்து நார்மலாகவே எண்ணெய் தேய்க்க மாட்டார், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அலர்ஜி இஷ்யூ. அன்றைக்கி மண்டை ஃபுல்லாக எண்ணெயில் பார்க்க முடியல. ரொம்ப நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தவரை தங்கச்சி இன்றைக்கி தான் அக்கறையாக வந்து எல்லா துணிக்கும் பொட்டு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஓரமாக நல்ல பிள்ளை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து சாமிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பித்தாங்க. பூஜைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எப்பவும் போல் தீபாவளின்னு என்ன பண்ணுவோம், தலைக்கு என்ன வைப்போம், புது துணிகளை சாமிக்கு வச்சு சாமி கும்பிடுவோம். நம்மளோட கண் இல்லாமல் அது அந்த இளமையில தான் எப்படா சாமி கும்பிட்டு முடியும், எல்லா பலகாரத்தையும் அமுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது இன்றைக்கி வேறு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வேறு பண்ணியிருக்காங்க. சும்மா இருக்குமா வாயி, சரி வாங்க எப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, இது பூஜை ரூமு, அப்படியே வந்தால் அது வந்து பெட்ரூமு. இப்படி 2 பேர் தனி ட்ராக்கில் சுற்றுவாங்க. கண்டுக்கவே மாட்டார் ரஜினி இந்த டைம் மட்டும். அப்படியே யூட்டர்ன் எடுத்தால் இதான் ஹால் ரூமு. மாமா பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. மற்றவங்களாம் ஓரளவுக்கு குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போனால் இது நான் பெற்றது. நெக்ஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போனால் அக்கா வந்து ஒரு குடும்ப இஸ்திரி. அவள் தான் எல்லாத்தையுமே வந்து இப்போ அம்மாவுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துட்டாலோ பேலன்ஸ் இருந்தாலோ எல்லா வேலையும் அவள் தான் ஃபீல் பண்ணுவாள். ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சு எல்லாம் சாமிக்கிட்ட வந்தாச்சு. அம்மாவும் அப்பாவும் இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக சாமியை கும்பிட்டுட்டு அவங்க கையால் துணிமணி எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் வீட்டிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான், அண்ணன், அக்கா எங்கள் எல்லாத்துக்குமே பொம்பளை பிள்ளைங்க தான். எங்கள் வீட்டில் ஆம்பளை பசங்கிறது இல்லை. அது வந்து ஒரு பெரிய வருத்தமாக எங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த வருத்தத்தெல்லாம் மறக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டு குட்டிச்சிகளால் எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். அந்தளவுக்கு எங்கள் வீடு எப்போவுமே ஒரு க்ரௌடாகவே இருக்கும். எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களே கூப்பிட வேண்டாம். உண்மையாக இதை இந்த வீடியோ பார்த்து கண்ணு மட்டும் வச்சிடாதீங்க. கண்ணு வச்சாலும் நாங்கள் இதை எந்த ஒரு நெகட்டிவ் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ எந்த நெகட்டிவும் நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. அதுதான் நான் சொல்ல வரேன். எங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாலுமே அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அப்பா ஆச்சு அப்படின்னு ஒவ்வொரு தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம்.
பட் எந்த ஒரு குறையும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டிக்கு அப்போ துணிமணி எடுத்து கொடுத்தது அம்மாவுக்கு, அடுத்த அக்காவுக்கு மாமாவுக்கு, நெக்ஸ்ட்டு நாங்கள், அடுத்த அண்ணி. அண்ணா மட்டும் அன்றைக்கி தீபாவளியாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒர்க் போய் ஆகணும்னு சொல்லி வேலைக்கு போட்டான். எங்கள் வீட்டில் இது ஒரு மட்டும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன ஒரு விசேஷம் வந்தாலும் சரி, ஒன்றும் அப்பா இருக்க மாட்டார், இல்லைன்னா அண்ணா இருக்க மாட்டாங்க. 2 பேர்த்த யாராவது ஒருத்தர் வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை, அங்கே வந்து எல்லா நாளும் வேலை செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். அங்கே பாருங்க, இந்த மாதிரி கொடுப்பேன் எத்தனை பேர்த்துக்கு இருக்க சொல்லுங்க, எல்லா பேத்திகளையோடையும் உட்கார வச்சு வந்து அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் தானே, நல்ல ஒரு மெமரிஸ் தானே. ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே செமையாக ஃபன்னாக கொண்டு போவோம். நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா இது பரவாயில்லையே கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி, அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலியோட அவங்க சிஸ்டர் பிரதரோட பாண்டிங் இருக்கணும் அப்படின்னா அது அவங்களும் முழு மனசோட இருக்கணும். அவங்க ஃபேமிலி, அவங்க பிரதரு எல்லாரோட மைண்ட்லேயும் வந்து அதே ஃபீல், அதே லவ் இருந்தால் மட்டும்தான் இதை ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியும். ஸோ எல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு இதுதான் எங்களோட தீபாவளி ட்ரெஸ்ஸு, பார்த்துக்கோங்க. எல்லாம் ஜாலியாக தீபாவளி ட்ரெஸ்ஸில் ஒரு சில ரீல்ஸு ஃபன்லாம் பண்ணணும். ஃபுல்லாக பண்ண முடியல, ஏன்னா நெக்ஸ்ட் எங்களுக்கு இதை விட ஒரு செம வேலை இருக்குது. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் தான். இப்போ லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்து ஃபுல்லாகவே வெளியே ஆர்டர் போட்டிருந்தோம். பட் அது வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இல்லை, டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இல்லை, ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்ததுங்கிறதுனால இந்த வருஷம் வந்து வீட்லேயே சமைக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ தீபாவளிக்கு வந்து மட்டன் சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நேற்று பண்ண ஃபிஷ்ஷு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த மீன் குழம்பு எப்போவுமே அன்றைக்கி செய்கிறத விட அடுத்த நாள் தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். இதுக்கிடையில என் வீட்டுக்கார் வேறு என்ன அப்பப்போ வந்து எனக்கு காண்டி எடுத்து குழந்தைய வச்சுட்டு. ஸோ எல்லாம் சூப்பராக சமைச்சு முடிச்சாச்சு. அப்பா நான்வெஜ்ஜே சாப்பிடாட்டினாலும் எங்கள் கூட வந்து உட்காந்து இது பண்ணு அது பண்ணு ஏதாவது ஒன்று வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இலையை பார்த்தீங்களா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எறா பட்டாசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வெளியே வந்தாச்சு. இருக்கிற பட்டாசு ஃபுல்லாக வெடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அண்ணாவை பொறுத்த வரைக்கும் சிவகாசிக்கு எல்லாமே கிட்டத்தட்ட பட்டாசு, நாங்கள் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அண்ணா தான் ஸ்பான்சர். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நானும் அக்கா வந்து சாப்பிட்ற விஷயம், வீட்டில் சமைக்கிறது, இல்லைன்னா வெளியே போகிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நாங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டோம். பட் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா அண்ணா தான் பண்ணுவோம். அது நம்ம எப்படி எந்த விஷயத்தில் கொடுத்தாலும் அது எப்படியாவது அவங்க திரும்ப ரிட்டர்ன் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது, இதுக்கப்புறமும் இருக்கும். ஸோ பாருங்க எவ்வளோ கலராக பட்டாசுலாம் வெடிச்சிட்டு வேறு லெவல். ஆனால் உண்மையாகவே இந்த வருஷம் தீபாவளி வேறு லெவலில் இருந்தது. எப்போவுமே நாங்கள்லாம் ஒன்று கூடணும் அப்படின்னா ஒரு பஞ்சாயத்து வரும். சீரியஸாக சொல்லுங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சாயத்தும் வரல. இங்கே பஞ்சாயத்து வராமல் இருக்கணுங்கிறக்காக அண்ணா ஒரு சைடில் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அக்கா ஒரு சைடில் விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு எல்லாருக்குமே. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக எவ்வளோ சூப்பராக இந்த தீபாவளி வைப் பண்ணுமோ அவ்வளோ சூப்பராக நாங்கள் வைப் பண்ணோம். பட்டாசுலாம் வேறு லெவலில் அண்ணா வாங்கியிருந்தான். எப்பவும் இல்லாததை விட இந்த டைம் பட்டாசு எல்லாமே சூப்பராக இருந்தது, செம்மையாக வெடித்தோம். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இந்த மேலே ஷார்ட்லாம் போகும் பார்த்தீங்கன்னா 120, 240 வாங்கியிருந்தோம். எதுவுமே சொதப்பலை, எல்லாமே வேறு லெவலில் வந்துருக்குது. நான் அதோட வீடியோஸ்லாம் வந்து தனித்தனியாக கூட உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த தீபாவளி வேறு லெவலில் சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கள் ஃபேமிலி இதே மாதிரி எப்பவும் இருக்கணும்னு சொல்லி கண் வைக்காமல் ஒரு நல்ல மனசோட பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லாத்துக்கும் தீபாவளி முடிஞ்சாலும் மறுபடியும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். இதோ இந்த வானத்தில் எரியிற வெளிச்சம் மாதிரி உங்களோட லைஃப்பும் நல்லா பிரகாசமாக எரியட்டும்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஸோ எங்களுக்கு இந்த தீபாவளி ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களோட தீபாவளி எப்படி போச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அன்டில் தேங்க்யூ, பாய்.